கொஞ்ச நாட்களாகவே உலகம் முழுக்க நிறையவே கலவரங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதில் மெயினாக 2 முக்கியமான இடங்கள்ல இப்போ மிகப்பெரிய அளவில் பிரச்சனை கிளம்பியிருக்கு. ஒன்று மிடில் ஈஸ்ட்டில், இன்னொன்று இங்கே யூகேல. யூகேல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக யூகேல இருக்கிற சில முக்கியமான சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே ரயட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் கண்ணாடியை உடைக்கிறாங்க, கடைக்குள்ளே புகுடுறாங்க, திருடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அடிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அண்ட் இது வந்து ஆன்டி இமிக்ரேஷன், இமிக்ரெண்ட்ஸ் வந்து யாருமே இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கலவரம் பண்ணுறதா இப்படி தான் உங்களுக்கு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக யூகேல அதுதான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே யூகேல இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது முற்றிலும் வேற. அண்ட் இதை வந்து யாருமே வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்றத நினைக்க மாட்டுறாங்க. ஐ மீன் யூகேல இருக்கிறவங்க இந்த செய்தியை வந்து வெளியே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இதை வந்து லைட்டாக திரிச்சு தான் சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்டில் இப்போ சிச்சுவேஷன் கரெக்டாக என்னன்றதையும் தெளிவாக அந்த காணொலியில் பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல யூகேல இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கலவரங்களோட ஆரம்ப புள்ளியை நம்ம முதல்ல பார்த்தாகணும். சவுத் போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் ஒரு யோகா கிளாஸ் ஒன்று நடந்திருக்கு. யோகா மற்றும் டான்ஸு கிளாஸ் வந்து இது வந்து யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட் நடத்துகிறாங்க. அவங்க வந்து அந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சம்மர் வெக்கேஷனில் வீட்டில் சும்மா இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கிளாஸஸாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த கிளாஸை நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு 17 வயசு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உள்ளே புகுந்து 3 பெண் குழந்தைங்களை வந்து கத்தியால் குத்துறான். குத்துனோடனே இவங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப 3 பேர் அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்க. இப்போது இந்த 17 வயசு பையன் அந்த 3 குழந்தைங்களை குத்துறான் பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த இடத்துல இந்த 17 வயசு பையன் அப்படின்றது யாருன்னு நம்ம பார்த்தோம்னா, ருவாண்டாவிலேருந்து போட்டில் அசைலம் தேடி வந்த நபர்களோட குழந்தை. அதாவது யூகேல தான் அந்த பையன் பிறந்திருக்கான். பட் ஸ்டில் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ருவாண்டாவிலேருந்து அசைலம் தேடி உள்ளே வந்தவங்க. இப்போ யூகேல வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆன்டி இமிக்ரேஷன் அப்படின்னு ஒரே போட்டுருவாங்க. பட் ஆன்டி இமிக்ரேஷன் நம்ம இதை சொல்ல முடியாது. இதை கொஞ்சம் வேறு விதமாக தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகே வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமி. சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமிக்கில் இமிக்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கணிசமான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச இமிக்ரெண்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸ்டெம் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, சயின்ஸ், இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ்ன்னு இருக்கிற இந்த கோர் சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா, இங்கே இருக்கிற யூகே யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே பிரிட்டு படிக்க மாட்டாங்க. அதை ஒரு கிளாஸில் 40 பேர் இருந்தாங்கன்னா பிரிட்டு வெறும் 2 பேர் தான் இருப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் ரொம்ப ஸ்டஃப்பை அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஸ்டடீஸில். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஹை எண்ட் நாலேஜ், அதாவது டேட்டா சயின்ஸ் இருக்குது, ஐடி இருக்குது, இல்லை மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான ஜாபை வந்து ஃபில் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டியில் வந்து இவங்க கிடையாது. இவங்க வெளியே இருந்து தான் ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா இந்த டாஸ்க்கே மொத்தமாக அவுட் சோர்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு டாஸ்க் இருக்குது, ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனிங்க ஆடிட் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த ஆடிட்டை வந்து ஒன்று லண்டனில் வச்சு பண்ணணும் அவங்க, இல்லை அப்படின்னா வேறு எங்கேயாச்சும் வெளியே வச்சு இந்த அவுட் சோர்ஸ் பண்ணணும். பட் லண்டனில் வச்சு பண்ணால் தான் யூகேவோட எக்கனாமிக்கு பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் இவங்களுக்கு இமிக்ரெண்ட்ஸுன்றவங்க கண்டிப்பாக தேவை. இதை நான் இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் பிரிட் இருக்கார், வெள்ளைக்காரர் தான். அவர் என்கிட்ட சொன்னதே, தம்பி இமிக்ரெண்ட்ஸுன்றது ரொம்ப முக்கியம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பாலிவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பாலிவுட்னா பாலிவுட் மட்டும்தான், ஹிந்தி படங்களில் யாராவது எடுக்கணும், அதாவது யூகேல வந்து ஏதாவது பாட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு லொக்கேஷன் வந்து பிடிச்சி கொடுக்கறது இந்த நபர் தான். இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெளியே இருந்து இங்கே உள்ளுக்குள்ளே ஆளுங்க வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எங்களோட பிஸ்னஸே, அவங்க தான் எங்களோட வாழ்வாதாரமே. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆன்டி இமிக்ரேஷன் நாங்கள் கிடையாது அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறாரு. ஏன்னா சர்வீஸ் ட்ரிவன் கண்ட்ரி எல்லாத்துலேயுமே இந்த ஒரு இமிக்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே இது ஜெர்மனி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ப்ராடக்ட் பேஸ்டு, இண்டஸ்ட்ரி பேஸ்டு. அவங்க ஆட்டோமொபைல்ஸ் தயாரிக்கிறாங்க, ஹெவி மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இமிக்ரேஷன்ஸ்லாம் வந்து இருக்கணுன்றத அவசியம் கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு என்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. பட் இந்த கண்ட்ரி அப்படி கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஏன் இதை வந்து ஆன்டி இமிக்ரேஷனாக சொல்கிறாங்க? உண்மையிலே அப்போ இவங்க எதுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி போட் இமிக்ரேஷனுக்கு எதிராக தான் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யூகேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டில் இமிக்ரெண்ட்ஸ் உள்ளே வர்றது, பொலிட்டிக்கல் அசைலம் தேடுறது. இந்த பொலிட்டிக்கல் அசைலம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஸ்கேமு. இது வந்து ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் அசைலம் தேடி இவங்க உள்ளே வர்றது கிடையாது. இப்போ நான் வந்து உள்ளூரில் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்கேன். அதுக்கடுத்து இந்த ஊரில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நாலேஜ் இருக்குது.
இந்த நாலேஜை நான் பிரிட்டனில் இருக்கிற ஒரு கம்பெனிக்காண்டி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றப்ப இது ஒரு வழி ஆஃப் இமிக்ரேஷன். இந்த இமிக்ரேஷன் வந்து யூகேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய் இந்த கண்ட்ரியில் செலவு பண்ணுறேன் நான். இந்த 50 லட்ச ரூபாயே என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே பிரிட்டனில் இருக்கிற பசங்க வந்து படிக்கிறதுக்கு அவங்களோட எஜுகேஷனில் காஸ்ட் கம்மியாகும். இது ஒன்று. ரெண்டாவது, NHSக்கு வந்து நான் பே பண்ணுற ஃபீஸ் வந்து ரொம்ப பல மடங்கு அதிகம். ஸோ அதை வந்து பிரிட்டில் இருக்கிற நபர்களுக்கு வந்து ஹெல்த் கேருக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ என்னால் ஒரு பெனிஃபிட்டு நான் இந்த கண்ட்ரிக்குள்ளே வரப்போ இவங்களுக்கு நடக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கண்ட்ரியில் வேலை செய்கிறப்ப நான் ஒரு ஹையர் சேலரி பொசிஷனுக்கு போவேன். ஹையர் சேலரி பொசிஷனுக்கு போகிறப்ப நான் அதுலேருந்து ஒரு இன்கம் வந்து இங்கே செலவு பண்ணுவேன், டேக்ஸ் கட்டுவேன். அதனால கண்ட்ரிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று, என்னோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, எனக்கு இந்த கண்ட்ரிலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹையர் சேலரி. சிம்பிளாக சொல்கிறேனே, நான் வந்து டிபி டிஃபென்ஸில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற இதே வேலையை, அதாவது இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோட ஜாப் ரோல். ஆக்சுவலாக நம்ம டிபி டிஃபென்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா கண்டென்ட் நம்ம தான் எடுக்கிறோம். எடிட் இப்போதைக்கு நான் பண்ணல, வேறு ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து எப்படி எடிட் பண்ணுன்றதை கேட்டு வாங்குறது நான் தான்றப்ப இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோட ரோலு. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ரோலுக்கு வந்து நான் ஆக்சுவலாக அப்ளை பண்ணியிருந்தேன் லண்டனில் ஒரு மீடியா குரூப்புக்கு. எனக்கு வந்து இன்டர்வியூலாம் ஸ்கெடியூல் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் அது பாசிட்டிவாக தான் இருக்குது. 99.9% எனக்கு அந்த ஜாப் கிடச்சிடும். இப்போ அந்த ஜாப்ல இருந்து எனக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா. இதை வந்து நான் இந்தியாவில் வாங்குறத விட ஒரு 10 மடங்கு அதிகம். 4 லட்ச ரூபா எனக்கு வருது. இந்த 4 லட்ச ரூபாயில் நான் 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு 2 லட்ச ரூபா வீட்டுக்கு அனுப்புனேன் அப்படின்னா எனக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிது, யூகேவுக்கும் ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கிது. இதுதான் வந்து இவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற இமிக்ரேஷன் ப்ராசஸ்ஸு. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அமெரிக்காவும் அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டெம் கோர்ஸ், அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸ்டெம் கோர்ஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே எடுப்பாங்க. அதை தவிர வேறு எந்த கோர்ஸில் இருந்து உள்ளே எடுக்க மாட்டாங்க. வீசாவும் கிடைக்காது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இமிக்ரேஷன் அப்படின்றது ஒரு ஹெல்த்தியான இமிக்ரேஷன். இதை தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் அசைலம் அப்படின்ற ஒரு மேட்ரு வர்றப்போ தான் ஒட்டுமொத்த பிரிட்டுமே வெறுக்கிறாங்க. அதை பர்சனலாக எனக்கு பிரிட்டனில் இருக்கிற நிறைய பேரை தெரியும். ஓகேவா, அவங்களோட நிறைய ஒர்க்கும் நான் பண்ணியிருக்கேன். அவங்களோட மென்டாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரேசிசம் அப்படின்றது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த ரேசிசம் வந்து தப்புன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஊருக்கு இவங்களுக்கு இருக்கிற வித்தியாசமே இதுதான். நம்ம ஊரில் ரேசிசம் அப்படின்றது வந்து நம்ம ஊரில் எப்படின்னா ஜாதி பார்த்து பேசுறது, ஜாதி பார்த்து பழகிறது. நம்ம ஊரில் வந்து ஜாதியை வந்து பார்க்குறது தப்பு அப்படின்றத உணரவே மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் வந்து ஜாதி பார்க்குறான் அப்படின்னா இல்லை என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர அந்த ஒரு உணர்வு வந்து அந்த ஒரு கில்ட்டு வந்து அவனுக்கு இருக்காது. ஆனால் இந்த ஊரில் கில்ட் இருக்கும். நம்ம வந்து ரேசிசம் பண்ணோம்னா அது வந்து தப்பு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ ரேசிசம் இருந்தாலே அதை உள்ளுக்குள்ளே வச்சுக்குவானுங்க, வெளியே காட்ட மாட்டானுங்க. இதுதான் இந்த ஊரில் இருக்கிறவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, பிஓவின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டோட சட்டத்திட்டங்களை மதித்து நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கைண்டாக இருப்பானுங்க. இன்னும் நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தனோட பொருளை, பிரிட்டுக்காரனோட பொருளே நீங்கள் உடைச்சாலும் அவன்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே லவ் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பானுங்க. ரொம்ப கைண்டாகவும் பேசுவானுங்க, ரொம்ப நீட்டாக நடந்துக்குவானுங்க. எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, ஒருத்தன் போட்டில் வரான், ஓகேவா, போட்டில் வரான், உள்ளுக்குள்ளே வந்து இறங்குறான், யூகேயில் வந்து இறங்குறான். இறங்கிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏன்னே நீங்கள் வந்து தங்க வச்சே ஆகணும் அப்படின்றான், எனக்கு சாப்பாடு கொடுத்தே ஆகணும் அப்படின்றான். ஏன்னா என் நாட்டுக்கு நான் திரும்பி போக முடியாது, என் நாட்டில் வந்து அது நடக்குது இது நடக்குது, என் உயிருக்கு ஆபத்து அப்படின்பான். இப்போது உண்மையிலே ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ரெஃப்யூஜி எடுக்கிறதுல லாஜிக் இருக்குது. ஆனால் போர் எதுவுமே நடக்காது. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, படித்து இவங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றாமல் சில குறுக்கு வழிகளில் நம்ம எப்படி வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பெஸ்ட்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே போர் நடக்கலை அப்படின்னாலும் போர் நடக்குது அப்படின்னு பொய் சொல்லி இங்கே வந்து தங்கணுன்றதை ட்ரை பண்ணுவாங்க. இதை வந்து இவங்க போய் ஜட்ஜ் பண்ண முடியாது. யூகேயில் இருக்கிறவங்க போய் உண்மையிலே போர் நடக்குதா, உண்மையிலேயே உயிருக்கு ஆபத்து இருக்கான்னு பார்க்க முடியாது. கேட்குறவனுக்கு கொடுத்து தான் ஆகணும். அப்படி கேட்குறவனுக்கு கொடுக்கணுன்றப்ப இந்த நபர்களுக்கு வந்து இங்கிலீஷே பேச தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இங்கிலீஷே உங்களுக்கு பேச தெரியாது. இப்போ நான் இங்கே வரேன் அப்படின்னா நான் ஐஎல்ஸ்னு ஒரு டெஸ்ட்டே எழுதிட்டு வரேன் இங்கிலீஷுக்குன்னு தனியாக. பட் அவங்க வந்து இங்கிலீஷ் பேச தெரியாது, எதுவும் பேச தெரியாது. இப்போ இவங்களை ஒரு வருஷம் தான் வந்து அசைலமில் வைக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவங்களை வந்து சிவிலைசேஷன், அதாவது நார்மலாக மக்களாக இவங்களை அனுப்பி இவங்களுக்கு வீடு, உணவு, அப்புறம் இவங்களுக்கு வேலைன்றது வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்தாங்கணும். ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. இவங்களுக்கு வந்து அந்த வேல்யூ தெரிய மாட்டேங்குது. பேசிக்காக வர்றாங்க, ஒரு வேலையில் பார்க்குறாங்க. அண்ட் வந்து இந்த ஊரில் வந்து ஈஸியாக நம்ம வந்து லக்ஸுரியஸான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழலாம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா,
இந்த ஊரில் இருக்கிறதுலையே லோயஸ்ட்டு ஜாப் டயர் ஜாப் எடுத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹவுஸ் கீப்பிங் வச்சுக்கலாம். நம்ம ஹவுஸ் கீப்பிங் நம்ம ஊரில் ரூம் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுக்கலாம். ஸோ ஹவுஸ் கீப்பிங் வேலையில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கூட மாதம் உங்களுக்கு 3 லட்ச ரூபா சம்பளம். இந்த 3 லட்ச ரூபாயில் நீங்கள் ஒரு கார் வாங்கலாம், ஒரு நல்ல வீட்டில் இருக்கலாம். அந்த வீட்டில் வந்து டிவி, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஒரு ஐஃபோனுன்னு சொல்லி நம்ம ஊரில் ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் வாழ்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை இந்த ஊரில் ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கிற ஒரு பையனால் வாழ முடியும். அதுதான் இந்த ஊரில் இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல், அந்த எக்கனாமியோட விஷயம். ஸோ இதை வந்து இந்த மாதிரியான லக்ஸுரியை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்றப்ப அதை வந்து பிரிட்ஸால் தாங்க முடியல. ஏன்னா தே ஆர் நாட் டிசர்விங் அப்படின்றது இவங்களோட நினப்பு. பிரிட்டு வெள்ளைக்காரங்க இங்கே இருக்கிறவங்களோட நினப்பு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ இந்த நபர்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களை வந்து வெறுக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லணும்ல, வேலிடான ஒரு பாயிண்ட் சொல்லணும்ல. ஸோ அந்த வேலிடான பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூகேவோட சிவிலைசேஷனை மதிக்கிறது கிடையாது அப்படின்றத சொல்லிடுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ரயட்ஸ் எல்லாமே இஸ்லாமோஃபோபிக். பேசிக்காக வந்து ரெஃப்யூஜி ஆகிறவங்க வந்து மோஸ்ட்லி முஸ்லீம்ஸாக தான் இருக்காங்க. ஸோ வந்து முஸ்லீம் ஆஸ் அ இது வந்து இவங்க நம்ம கூட வந்து ஒத்துமையாக வாழ முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி அப்படியே டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரயட்டில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து 17 வயசு தான் ஆயிருக்கு அப்படின்றதுனால ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த பையனோட ஐடென்டிட்டியை வெளியே கொடுக்கல யாருமே. ஏன்னா எல்லா ஊர்லேயுமே இந்த சட்டம் இருக்குது காமனாக. 18 வயசுக்கு தப்பு பண்ணால் அந்த பையனோட ஐடென்டிட்டி வந்து வெளியே ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஐடென்டிட்டி ரிலீஸ் பண்ணலை. பட் அந்த பையனுக்கு அடுத்த வாரம் பிறந்தனார், அடுத்த வாரம் வந்து 18 வயசு ஆயிரும். ஸோ அதனால் இப்போ அந்த பையனோட பேர் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ யூகேயில் இருக்கிற இந்த ரயட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுற அமைப்புகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பையன் வந்து ஒரு முஸ்லீமு, ஸோ முஸ்லீம் பையன் பாருங்கள் நம்ம நாட்டில் இருக்கிற வெள்ளை பொண்ணுங்களை, அதாவது ஒயிட் கேர்ள்ஸை வந்து கொல்றானுங்க அப்படின்னு சொல்லி கலவரமாக்கி விட அது மொத்தமாக பற்றிக்கிட்டு எரியுது. ஸோ இங்கே இவ்வளோ தூரம் நடந்திருக்கிறதுக்கு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைலம் சீக்கிங்கில் இருக்கிற பிரச்சனை தான். இப்போது அசைலம் சீக்கிங்கில் வந்து கவர்மெண்ட்டால் எதுவுமே பண்ண முடியல. இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட் யூகேவை ரூல் பண்ண எந்த ஒரு ரூலிங் பார்ட்டியுமே இந்த போட்டிலேருந்து வராங்க பார்த்தீங்களா, இவங்களை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு எதுவுமே பண்ண முடியலை. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற மக்களுக்கு கோபமாக அப்படியே வந்து இப்போ வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இதுக்கும் நார்மலாக நடக்கக்கூடிய இமிக்ரேஷனுக்கும் as an இந்தியனா நீங்கள் வந்து வேறு ஏதாவது கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. அண்ட் வந்து இங்கே இருக்கிற போலீஸ் வந்து வீடு வீடாக போய் கதவை தட்டி அரெஸ்ட் பண்ணுறாங்க, இமிக்ரெண்ட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதும் வந்து உண்மை கிடையாது. இந்த ஊர் போலீஸ் வந்து இமிக்ரெண்ட்ஸ் மேலே தப்பே பண்ணாலும் கை வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இங்கே வந்து எல்லாருமே நடந்துக்கிறாங்க. ஸோ ஆஸ் அன் இமிக்ரெண்ட்டாக, அதாவது ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை வந்து நீங்கள் டயர் 1 விசாவில் ஒர்க் பண்ண வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்த ரயட் குரூப் எல்லாம் அட்டாக் பண்ண இடங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அசைலம், பொலிட்டிக்கல் அசைலமில் உள்ளே இருக்கிறவங்க, அதாவது தங்கி இருக்கிறவங்கள தான் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு ஹாலிடே இன்னும் கூட அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹாலிடே இன்னில் வந்து பொலிட்டிக்கல் அசைலம் சீக் பண்ணுறவங்க தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ரயட்ஸ் எல்லாமே பொலிட்டிக்கல் அசைலமை வந்து தூக்கணும், பொலிட்டிக்கல் அசைலம் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான். தவிர இது வந்து ஆன்டி இமிக்ரெண்ட்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது இதுதான். இதை வந்து வெளிப்படையாக யாரும் பேச மாட்டாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊரில் வந்து ரேசிசம்க்கு வந்து அகேன்ஸ்டாக ஸ்ட்ரிக்டான லாஸ் இருக்குது. ஸோ தப்பித்தவரி அவங்க ஏதாவது வாயை விட்டாங்கனாலும் முடிஞ்சு போச்சு. நான் பேசலாம், ஏன்னா நான் வந்து ஒயிட்டு கிடையாதுல்ல. பட் இவங்க பேச முடியாது. இதுதான் மேட்ரு. ஆக்சுவலாக இதுதான் யூகேல நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் இருக்கிற ஒரு சிட்டி வந்து ப்ரிடாமினென்ட்லி ஒயிட் இருக்கிற சிட்டி. இப்போது மேன்செஸ்டரு, லிவர்பூலு, லண்டன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பாப்புலேஷனே ரொம்ப கம்மி. அதை தவிர மித்த பாப்புலேஷன் தான் அதிகம். மல்டி கல்ச்சுரல் பிளேசஸ் இதெல்லாம். மோஸ்ட்லி வந்து நிறைய முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, நிறைய ஹிந்துஸ் இருப்பாங்க. மித்த மதத்தில் இருக்கிறவங்க, மித்த நாட்டில் இருக்கிறவங்க தான் அங்கே அதிகம். அந்த ஊர் ஆளுங்களே கம்மியாக தான் இருப்பானுங்க. நான் இருக்கிறது அப்படி கிடையாது. நான் இருக்கிறது ப்ரிடாமினென்ட்லி ஒயிட்ஸ் இருக்கிற ஒரு இடம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வேலை பார்க்குற இடம் பிரெயின்ட்ரி. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பீப்புள் கூட நான் பேசியிருக்கேன், கான்வர்சேஷன் வச்சுருக்கேன். இது வரைக்கும் யூகேயில் வெள்ளைக்காரனுங்க
ரேசிசம்மை எனக்கு எதிராக காட்டினதில்லை. ரேசிஸ்டாக வெள்ளைக்காரனுங்க இருந்ததே கிடையாது யூகேல. பிரிட்ஸ் நான் சொல்கிறது, அது ஒரு 3 ஜென்ரேஷன் 4 ஜென்ரேஷனாக பிரிட்ஸாக இருக்கிறவனுங்க. யார் ரேசிஸ்டாக இருப்பானுங்க அப்படின்னா, ஈஸ்டர்ன் யூரோப்லேருந்து வந்தவனுங்க, ரொமேனியா, லித்வேனியா, இந்த மாதிரி போலண்டு, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவனுங்க. அண்ட் நம்ம ஊருக்காரங்க, நம்ம ஊர் அப்படின்றப்ப மித்த ஸ்டேட்லேருந்து வரவங்க இருக்கலாம், தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடா பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க ரேசிஸ்டாக இருக்காங்க. அண்ட் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ரேசிஸ்டாக இருக்காங்க. ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க, டேய் நீ தமிழ்நாட்டிலேருந்து வந்த தமிழ், நான் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த தமிழ், உனக்கு இந்த வேலையெல்லாம் கொடுக்க முடியாது. பெட்ரோல் பங்கு போனியா, பெட்ரோலை போட்டையா, சம்பாரிச்சியா, வீட்டை காப்பாற்றினியான்னு போகணும். அதை விட்டுட்டு என்ன பெட்ரோல் பங்கு வைக்கிறதெல்லாம் நீ பேசக்கூடாது. அந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. அண்ட் வந்து நிறைய பேர் அப்யூஸ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. வேலைக்கு எடுத்துக்கிட்டு இவனுக்கு வந்து வேறு வழி கிடையாது, இவங்களுக்கு வந்து வேறு வழி கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பெர்மனன்ட் ஜாப் நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் என்ன சம்பளம் கொடுத்தாலும் இவங்களை வந்து நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற நிறைய பேர் அப்யூஸ் பண்ணுறாங்க. அப்யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான். இந்தியாவிலேருந்து நம்ம எப்படி வந்து இங்கே செட்டில் ஆனோமோ அதே மாதிரி செட்டில் ஆனவங்க தான் நம்மளை அப்யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து ரேசிசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊருக்காரங்க தான் பண்ணுறாங்க இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப. இதுதான் ஆக்சுவல் நிலவரம். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் யூகே. ஆனால் வெளியே இருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா வேறு மாதிரி தான் தெரியும். ரைட்ஸ் எல்லாமே ஆன்டி இமிக்ரேஷனுக்கு அகெயின்ஸ்டாக நடக்குது, வெள்ளைக்காரங்களை தவிர யூகேல யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியே இருந்து பார்க்குறப்ப தெரியும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. உள்ளுக்குள்ளே தான் இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசிடுங்க, இதில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் எனக்கு. பட் பரவாயில்ல, என்ன நடக்குதா சொல்லி தானே ஆகணும். அடுத்து மிடில் ஈஸ்ட் பிரச்சனைக்கு வருவோம். மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அதில் இப்போது முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லா, ஹவுத்தி, அப்புறம் ஈரானுக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருக்கிற சண்டை தான். இந்த சண்டையில் கிராஸ் ஃபயரில் லெபனான் மாட்ட போகிறாங்க. அதனால் லெபனான்லேருந்து வெளியே வரதுக்கு எல்லா முக்கியமான கண்ட்ரீஸும் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் அமெரிக்கா ஒரு படி மேலே போய் காசு இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு எம்பசிக்கு போங்க, நாங்களே உங்களை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்கன் மிலிட்டரி ஆசட்ஸ் அப்படின்றது அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து F-22 ஃபைட்டர் ஜெட்ஸ் வரைக்கும், ஈவன் F-22வையும் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. பிரிட்டன் அவங்களோட ஹீரோ ஃபைட்டர் டைஃபூன்ஸை வந்து சைப்ரஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி A400 ஏர்பஸ் டாக்டிக்கல் ஏர்லிஃப்டர் விமானம் 37 டன்னுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போவோம். இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டும் நேற்று காலையில் வந்து சைப்ரஸில் தரையிறங்கியிருக்கு. ஸோ ஹெவியாக எல்லாருமே அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போகிறாங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு. ஒரு கான்ஃப்ளிக்டை எதிர்பார்த்து போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அமெரிக்காவோட ஒரு முக்கியமான டாப் பிராஸ் பேச்சுவார்த்தை ஈரானுக்கு போய் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த முக்கியமான அதிகாரிகளை ஈரானுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வெளியே வந்தால் ஒரு அமெரிக்கன் ஏர்க்ராஃப்டோட ஃப்ளைட் பாத் அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு பக்கம் வாருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த வாரை நடக்க விடாமல் பார்க்குறதுக்கு பேச்சுவார்த்தையும் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை எப்படி போகுது, பேச்சுவார்த்தை நல்லா போயிருச்சு அப்படின்னா மிடில் ஈஸ்டில் கான்ஃப்ளிக்ட் நடக்காது. ஸோ ஹோப்ஃபுல்லி பேச்சுவார்த்தை வந்து நல்ல விதத்தில் முடியணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். அண்ட் இவ்வளோதான் மேட்ரு. இதை தாண்டி இன்னும் நிறையவே டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட தமிழ் பொக்கிஷம் விக்கியானே சொல்லியிருப்பாரு ஃபயர் அப்டேட்டின் மூலமாக. அதனால் வந்து நான் திருப்பி அதை பேச விரும்பலை, ஜென்ரலைஸ்டாக பேசணும்னு நினச்சேன். அண்ட் விக்கியானு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு, டிபி ட்ரோஃப் யூகேல இருக்கீங்க, என்ன நடக்குதுன்றத சொல்லுங்கள் அப்படின்னு. அதனால தான் அதை மெயினாக நான் அதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை உறக்கும். நன்றி, வணக்கம்.